ஸ்லோகத்துல மகாலட்சுமி என்னத்தெல்லாம் அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னு 6வது ஸ்லோகத்துல சுவாமி சாதிக்கிறார். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மந்தாச்சாரிய பரிர்தாம் வந்தே குரு பரம்பராம் ஸ்ரீவக்ஷசன்ன மிஸ்ரேபியः நம உக்திமதீமஹே இது ஸ்திரீ கண்டி யாந்தி மங்களசூத்திரதாம். ஸ்ரீஸ்தவத்துல 6வது ஸ்லோகம் 5வது ஸ்லோகம் பர்யந்தம் நைச்சானுசந்தானம். அம்மா உன்னை போய் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஆரம்பிச்சனே, உன்கிட்ட இத்தனை கல்யாண குணங்கள் இருக்கு, அதை கொண்டு நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்றது தெரியாம பண்ணக்கூடாத ஒரு முயற்சியை பண்ணிட்டேன் அப்படின்னு 5வது ஸ்லோகம் பர்யந்தம் வருத்தப்பட்ட கூறத்தாழ்வன் 5வது ஸ்லோகத்துல இருந்தாலும் என்னுடைய வாக்குல புறப்பட்ட அந்த உன்னுடைய ஸ்தோத்திரமானது சுத்தமா தான் இருக்கும். எப்படி ஒரு பாகீரத்தின்னு கங்கா நதி ஓடுகிறாளோ அது போய் சுனா அப்படிங்கிற நாய் போய் நக்கிடுத்தோம் அப்படின்னா அதோடைய எச்சல் ஒன்றும் கங்கா நதி ஒன்றும் அசுத்தப்படுத்த போறது இல்லை. அது போலவே என்னுடைய வாக்கும் எப்படி உன்னை போய் ஒன்னும் பண்ண போறது இல்லை. உன்னுடைய பிரபாவம் உன்னுடைய ஸ்வரூபம்ங்கிறது அப்படியே தான் இருக்கு போகிறது அப்படின்னு 5வது ஸ்லோகத்துல சொன்னவர் 4வது ஸ்லோகத்துல மகாலட்சுமி என்னத்தை அனுகிரகம் பண்ணுவா அப்படிங்கறத சொல்லுகிறார். 6வது ஸ்லோகம் ஐஸ்வர்யம் மகதேவ வால்பமதவா திருஷ்யதே பும்சாம் ஹியத் தல்லலக்ஷ்மியா சமுதீக்ஷணத்வயதः சார்வத்ரிகம் வர்த்ததே தேனைததேன விஸ்மை ये महे जगन्नाथो नारायणः धन्यं मन्यते ईशना तव यतः स्वाथात्मनात्मेश्वरः அப்படிங்கிறது 6வது ஸ்லோகம். மகாலட்சுமி அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னு கூறத்தால்தான் சாதிக்கிறார். ஹே தேவி ரங்கநாச்சியாரே, பும்சாம் இந்த மனுஷர்களுக்கு, சார்வத்ரிகாம் அப்படின்னா இந்த லோகத்துக்கு வேணுங்கிற வஸ்துக்களையும், அதே மாதிரி மேல் லோகங்களுக்கு நாளைக்கு உயிர் போயிட்டு மரணம் ஏற்பட்டது, அதுக்கு பின்னாடி அங்க எங்க போக போறோம், அப்ப அதுக்கான அனுகிரகத்தையும் பண்றோம் மகாலட்சுமி. மகாலட்சுமிங்கிறவ வாழும் காலத்துல இகலோகத்துக்கு ரெண்டு பண்ணுமோ அத்தியானுகிரகம் பண்ணிட்டு அதற்கு பின்னாடி நமக்கு பின்னாடி ஒரு காலம் இருக்கு, அந்த காலத்துக்கு வேணுங்கிறது அந்த பரத்தையும் அனுகிரகம் பண்றதாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம், அப்படிப்பட்ட பெரிய விபவமானது, பெரிய ஸ்ரேயஸானது உங்ககிட்ட இருக்கிறது, மகத்தோக பெரியதாக இருக்கிறது. அது ஒண்ணும் பெரிய ஆச்சரியம் இல்லை உங்ககிட்ட காணப்படுறது. ஏன் அப்படின்னா அந்த ஜெகநாதனா இருக்கிற அந்த நாராயணனே எப்போதுமே உன்னை பார்த்துட்டு உன்னுடைய கடாட்சத்துக்காக ரொம்ப காத்துன்ற ஜெகநாதனா நாராயணன் ஆத்மேஸ்வரகா, தனக்குத்தானே ஈஸ்வரனாக இருக்கிற அந்த நாராயணன் உன்னுடைய கடாட்சத்தை பெருநாள மாத்திரமே தான் கிருதஜனானதாக நினைக்கிறான். அப்போ பெரிய அந்த அண்டத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிற நாராயணனே உன்னுடைய கடாட்சத்தினாலதான் தான் பெருமை சேர்ந்ததாக தான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் நீ கொடுப்பே அப்படிங்கிறதுல ஒன்னும் ஆச்சரியம் இல்லையே, இதெல்லாம் வெறும் சொல்பம். உனக்கு நாராயணுக்கே அனுகிரகம் பண்றனே எங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்றதுங்கிறது ரொம்ப சொல்பம் அப்படின்னு சொல்லி இவ என்ன அனுகிரகம் பண்ணுவா அப்படிங்கிறப்ப சார்வத்ரிகம் அப்படின்னு 2 எடுக்கிறார். சார்வத்ரிகம் அப்படின்னா ஐதிகம் ஆமுக்திகம் அப்படின்னு 2 உண்டு. அப்படின்னா ஐதிகம் அப்படின்னா இந்த லோகத்துக்கு என்ன வேணுமோ அதையா மகாலட்சுமி அனுகிரகம் பண்ணும். ஆமுக்கியம் அப்படின்னா பின்னாடி நம்ம கிளம்பி போறோம், அப்ப அதுக்கு என்ன வேணுமோ அதையும் அனுகிரகம் பண்றவளாக இருக்க. இப்படி 2 அனுகிரகம் பண்றதுனால சர்வத்ரிகம், 2 அனுகிரகம் பண்ற மகாலட்சுமியே அப்படின்னு ஸ்தோத்திரம் படுகிறார் கூறத்தாழ்வர். இந்த ரொம்ப சூட்சமா பார்க்கணும். இங்க இருக்கும் போது என்னத்தை அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னா ஐஸ்வர்யத்தை அனுகிரகம் பண்ணுவா. இங்க ஐஸ்வர்யம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால ஐஸ்வர்யத்தை அனுகிரகம் பண்ணுவேன். உயிர் போனதுக்கு பிற்பாடி பரம் அப்படின்னா மேல ஊர்த்துவலோகங்களுக்கு போகணும், அப்பாத்தி அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னு 2ஆ பிரிக்கிறேன். அப்ப இங்க ஐமுகத்துல இங்க இருக்கும் போது ஐஸ்வர்யத்தை அனுகிரகம் பண்றதாக இருக்கிறார். அதே மாதிரி உயிர் கிளம்பி போகும்போது
பரத்தனுக்கிரகம் பண்றதாக இருக்கிறா. பரம் அப்படின்னா வைகுண்டம்னு எடுக்க வேண்டாம். பரம்னா ஊர்த்த லோகங்கள், நமக்கு மேல இருக்கிற சொர்க்காதி லோகங்கள் எல்லாம் அனுக்கிரகம் பண்றதாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அதை திருப்பி ரெண்டாக பிரிக்கிறார் குரத்தாழ்வார். என்ன அப்படின்னா, ஐதிகத்துல இங்க இருக்கும் போது ஐஸ்வர்யத்தை கொடுக்குறா அப்படின்னா ஐஸ்வர்யம்னா என்ன அப்படின்னு குரத்தாழ்வன் ஒரு கேள்வி கேட்கிறார். அதற்கு பிரதிபாதி பயங்கர மன்னகராச்சாரியர், இங்க ஐஸ்வர்யம்ங்கிறது ரெண்டு விதமான ஐஸ்வர்யங்கள், ரெண்டையும் ஜனங்க என்ன விண்ணப்பிக்கிறாளோ அதே மகாலட்சுமி கொடுப்பான். அப்ப என்ன ஐஸ்வர்யம் இருக்கிறது அப்படின்னா, ஒன்னும் காசு பணம்ங்கிற ஐஸ்வர்யம் அத்த அனுகிரகம் பண்ணுவார், இன்னொன்னு ஞானம்ங்கிற ஐஸ்வர்யம், ரெண்டுமே ஐஸ்வர்யம் தான். அப்ப இகலோகத்தில் இருக்கும் போது நமக்கு வேணுங்கிற ஐஸ்வர்யம், சௌக்கியமா இருக்கணும்னு முதல்ல ஐஸ்வர்யத்தை கொடுப்பேன். அப்புறமா அது மாத்திரம் போதுமா அப்படின்னா, இல்ல ஞானம் இருக்கணும். நல்ல பணக்காரனு ஞான சூன்யமா இருந்து என்ன பண்றது? அப்ப ஞானம் வேணும். அப்ப ஞானத்தை அனுகிரகம் பண்றதாக இருக்கிறா அப்படின்னு இங்க ஐதிகத்துல இங்க இருக்கும் போது இந்த ரெண்டையும் அனுகிரகம் பண்ணுகிறா. இது ரெண்டு ஐஸ்வர்யம்னும், அதற்கு பிற்பாடு ஆமிர்ஷியம் அப்படின்னா பின்னாடி கிளம்பி போறோம். அப்ப அங்க என்ன அனுக்கிரகம் பண்ணுவா அப்படின்னா, அங்க ரெண்டு அனுக்கிரகம் பண்ணுவா. என்ன அனுக்கிரகம் பண்ணுவா அப்படின்னா, சொர்க்கம் வேணும்னா சொர்க்கத்தை அனுக்கிரகம் பண்ணுவார். இல்ல அப்படின்னா ஆபவர்கித பதம் அப்படிங்கிற வைகுண்டம் தான் வேணுங்கிறவளுக்கு அதிக அனுகிரகம் பண்றதாக இருக்கு. அப்ப ரெண்டுக்கும் அவளுக்கு சக்தி இருக்குது. அப்ப வேணும்னா சொர்க்காதி லோகங்களும் கொடுக்கலாம், வைகுண்டத்தையும் கொடுக்கலாம். என்ன சுவாமி எல்லாம் வைகுண்டம் இருக்கும்போது எல்லாம் சொர்க்கத்தை கேட்பாங்க அப்படின்னா, வைகுண்டத்தை பத்தி எல்லாத்துக்குமே ஆசை. இப்ப நம்ம எல்லாம் நமக்கெல்லாம் ஆசை இருக்கு, சமாஷனம் பண்ணி வந்திருக்கோம். எல்லாரும் சமாஷனம் பண்ணிருக்கலாம் இந்த லோகத்துல. எல்லாரும் சௌக்கியமா எல்லாம் சாப்பிட்டுட்டு சுத்திட்டான்னு இருப்பாங்க நேரத்துக்கு. அப்ப அவாகிட்ட எல்லாம் போய் என்ன கேட்டேன்னு, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன்னு சொல்லுவா, அவ சொர்க்கம் வேணும்னு தான் சொல்லுவா. வைகுண்டம் வேணும்னு சொல்றவ எத்தனை பேர் இருப்பா? 10 பேர் கேளுங்க. 10 பேர்ல உங்களுக்கு என்ன வேணும்? சொர்க்கமா என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா சொர்க்கம் தான் பாதி. 8 பேர் சொல்லுவா, 2 பேர் மட்டும் தான் வைகுண்டம்னு சொல்லுவா. அப்ப எது வேணுமோ அது அந்த వ్యక్తిக்கு தகுந்த மாறும். அப்போ காசு வேணும் அப்படின்னா அந்த ஐஸ்வர்யம், தன தானியங்கள் அதை அனுகிரகம் பண்றவளாகவும் இருக்கிறார். அதே சமயத்தில் இந்த லோகத்தில் இருக்கும்போது ஞானத்தை அனுகிரகம் பண்றதாகவும் இருக்கிறார். பின்னாடி வாழ்க்கைக்கு ஊர்த்த லோகங்கள், நரகத்தை விட்டு நரகத்தை கீழே போற லோகம், நம்மளுக்கு காலை கீழே தான் நரகம் இருக்கு. அப்ப அதுக்கு போகாம மேல ஊர்த்த லோகங்கள் தான் பல இருக்கு. சொர்க்கம், இப்ப பல பேர் நீங்க பார்க்கிறீங்க சிவபக்தர்களா இருக்கிற, அவள் எங்க போவா? அவ கைலாசத்துக்கு போவா. அது ஊர்த்த லோகம் தான், மேல இருக்கிற லோகம். அப்ப அந்த லோகத்துக்கு போவா. ஸ்கந்தன் ஒரு கடவுள் இருக்கு, அந்த கடவுளுக்கு பக்தரா இருக்கிறவள் அங்க ஒரு லோகம் விட்டு ஸ்கந்த லோகம் அப்படின்னு உண்டு, அங்க போவா. அப்படி அக்னி வர்ணாதி தேவதைகள், ஒவ்வொரு தேவதைகளும் ஒரு லோகம் உண்டு. அதெல்லாம் ஊர்த்த லோகங்கள், மேல இருக்க லோகங்கள்னு பேர். எந்த தெய்வத்துக்கு அவ பக்தர்களா இருக்கிறாளோ அந்த தெய்வத்துடைய லோகத்துல போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு, ஆனா அந்த லோகத்துக்கு போறவள் திருப்பி பிறவி எடுக்கணும். இப்போ ஸ்கந்தனுடைய பக்தர்களா இருந்தா அப்படின்னா கொஞ்ச நாள் போய் ஸ்கந்தனுக்கு அங்க கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு திருப்பி ஒரு மனித பிறவியோ புண்ணியத்துக்கு தக்கா போல இன்னொரு பிறவி எடுத்து திருப்பி இங்க யோகத்தை அனுபவிக்க வேண்டியது. அப்ப மேல ஊர்த்த லோகத்தை அனுகிரகம் பண்ற எந்த தெய்வம் அந்த தெய்வத்துக்கு அனுகூலமா நம்ம என்ன கேட்கிறோமோ அனுகிரகம் பண்றான். இல்ல எனக்கு வைகுண்டம் தான் வேணும்னாலும் அதை அனுகிரகம் பண்றா அப்படின்னு சொன்னவர் தாயார் பார்த்து கேட்கிறார். இதுல ஒண்ணு பெரிய வித்தியாசம் எல்லாம் இல்ல. நீ இப்ப மகாலட்சுமி இதெல்லாம் அனுகிரகம் பண்ணிடுவாளா? ஐஸ்வர்யம், ஞானம், ஊர்த்த லோகங்கள், வைகுண்டம் அதெல்லாம் அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னா இதெல்லாம் உன்னுடைய பிரபாவத்துக்கு சொல்பம். உன்னுடைய வைபவம் அப்படிங்கிறது பெருசா இருக்கிறது. இந்த நாளும் ரொம்ப சொல்பமாக இருக்கிறது, ரொம்ப கொஞ்சம் அதவா அல்பம். ஸ்லோகம் பாருங்க, அதவா அல்பம், இது ரொம்ப அல்பமானது, ரொம்ப குறைச்சல் உன்னுடைய பிரபாவத்துக்கு. ஏன் அப்படின்னா அந்த நாராயணன், எந்த நாராயணன்? ஜெகத்நாதோபி நாராயணா. இந்த ஜெகத்துக்கே சுவாமியா இருக்கிற அந்த நாராயணன் என்ன பண்ணுகிறான் அப்படின்னா, அவன் தனக்கு தானே ஈஸ்வரன். அவன் மாதிரி ஒரு ஈஸ்வரனே இல்லை. அவன் நம்மளுக்கெல்லாம் ஈஸ்வரன், தனக்குத்தானே அவன் ஈஸ்வரன். அப்படிப்பட்ட ஈஸ்வரனான அந்த நாராயணன் என்ன தவ ஈக்ஷனாத். அப்படிப்பட்ட நாராயணன் தவ அப்படின்னா உன்னுடைய, ஈஷனாத் அப்படின்னா கடாட்சம் பெறுவதனால், உன்னுடைய திருக்கண்கள் அவன் மேல பட்டதனாலேயே ஸ்வாத்மானம் தன்யம் மன்யதே, நான் தன்யனானேன், நான் கிருதார்த்தனானேன், உன்னுடைய கடாட்சம் மேல பட்டதே அப்படின்னு அந்த நாராயணே உன்னுடைய கடாட்சத்துக்கு காத்திருக்கும் போதும் நாங்களே எப்பேற்பட்டவன். அப்ப எங்களுக்கு இதுல நீ கொடுக்கறது என்ன அதிசயம் இருக்குது? உன்னுடைய வைபவத்துக்கு ரொம்ப சொல்பமானது அப்படின்னு மகாலட்சுமி அனுகிரகம் பண்ற அந்த ஸ்திதியை இந்த பாசுரத்துல நமக்கு உபதேசம் பண்ணுகிற கூறத்தாள். அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்லோகம்.
ஆறாவது கத்துக்கலாம். அப்புறம் அஞ்சாவது ஆறாவது எல்லாரும் சேவிச்சு பார்க்கலாம். ஆறாவது பாருங்க. இன்னைக்கு ரெண்டுமே சேவிச்சு பார்க்கலாம். 5, 6 சாயந்தரமும் தாயருக்கு முன்னாடி 5, 6 சேவிக்கலாம். முதல்ல இருந்து எடுக்க வேண்டாம். ஏன்னா முதல்ல எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு 4 ஸ்லோகங்கள் கத்துண்டாச்சு. கத்துக்காதவங்க திருப்பியும் கத்துண்டு அப்புறமா தாயருக்கு முன்னாடி சேவிங்க. இன்னையில இருந்து 5, 6 எல்லாரும் சேவிக்கலாம். 5 ஒரு தடவை பார்த்துருவோம். சோதீயான விதுஷ்ட புத்திரபி நிஸ்நேகோபியநீகோபி தே கீர்த்திம் தேவி லிஹன்னஹம் ந ச பிபேமி அக்ஞோ சஜக்ரே திஹ்ரே நிச்ச துஷ்யே துஷாது ந தாவதா நஹி சுனா லீடா பிபாகீரதி துஷ்யேத் ஸ்வாபினலஜ்ஜதே ந ச பிபேதி ஆர்த்தஸ்து சாமியே சுனஹ. இது 5வது. சோதி யான விதுஷ்ட புத்திரபி அங்க பிரிச்சுக்கோங்க. நிஸ்நேகோபியநீகோபி தே கீர்த்திம் தேவி லிஹன்னஹம் ச ந ச பிபேமி அங்க பிரிச்சுக்கோங்க. அக்ஞோ சஜிஹ்ரேமி ச துஷ்யேத்து சாது ந தாவதா நஹி சுனா அங்க பிரிச்சுக்கோங்க. லீடா பிபாஹீரதி அங்க பிரிச்சுக்கோங்க. துஷ்யேத்து ஸ்வாபினலஜ்ஜதே லஜ்ஜதேன ச பிபேதி ஆர்த்திஸ்து சாமியே சுனஹ. இது 5வது. இப்ப 6வது பாருங்க. முதல் சேவிச்சடம் பிருத்திவி சொல்லி கொடுக்குறேன். ஐஸ்வர்யம் மகதேவ வால்பமதவா திருஷ்யேத பும்சாம் ஹியத் தல்லக்ஷ்மியா. இங்க விசர்க்கம் இருக்கா? அந்த விசர்க்கத்தை சவுண்ட் பண்ணாதீங்க. லக்ஷ்மியா சமுதீக்ஷண தவயதா சார்வத்ரிகம் வர்த்ததே தேனை தேன ந விஸ்மயேமஹி ஜகந்நாதோபி நாராயணः தன்யம் மன்யதே ஈசனா தவயதः ஸ்வாத்மான ஆத்மேஸ்வரः ஐஸ்வர்யம் மகதேவ வால்பமதவா திருஷ்யேத பும்சாம் ஹியத் தல்லக்ஷ்மியா சமுதீக்ஷணா தவயதः சார்வத்ரிகம் வர்த்ததே தேனைதேன விஸ்மயேமஹி ஜகந்நாதோபி நாராயணः தன்யம் மன்யத ஈசனா தவயதः ஆத்மனா ஆத்மேஸ்வரः. எங்க பிரிக்கிறது அப்படின்னா ஐஸ்வர்யம் மகதேவ வால்பமதவா அங்க பிரிச்சுக்கோங்க. திருஷ்யேன பும்சாம் ஹியத் அங்க பிரிச்சுக்கோங்க. தல்லக்ஷ்மியா சமுதீக்ஷண தவயதः அங்க பிரிச்சுக்கோங்க. சார்வத்ரிகம் வர்த்ததே அங்க பிரிச்சுக்கோங்க. தேனைவ தேன விஸ்மயேமஹி அங்க பிரிச்சுக்கோங்க. ஜகந்நாதோபி நாராயணः அங்க பிரிச்சுக்கோங்க. தன்யம் மன்யத ஈசனா தவயதः அங்க பிரிச்சுக்கோங்க. ஸ்வாத்மானாத்மேஸ்வரः அங்க பிரிச்சுக்கோங்க. ஐஸ்வர்யம் மகதேவ வால்பமதவா அங்க பிரிச்சுக்கோங்க. திருஷ்யேன பும்சாம் ஹியத் தல்லக்ஷ்மியா அங்க விசர்க்கம் இருக்கு. விசர்க்கத்தை சவுண்ட் பண்ணதுக்கு தல்லக்ஷ்மியாஹா அப்படின்னு சேவிச்சுறாங்க. தல்லக்ஷ்மியா சமுதீக்ஷண தவயதः சார்வத்ரிகம் வர்த்ததே தேனைதேன ந விஸ்மயேமஹி ஜகந்நாதோபி நாராயணः தன்யம் மன்யதே ஈசனா தவயதः ஆத்மானாத்மேஸ்வரः. ஆத்மனா ஆத்மேஸ்வரः போட்டுக்கோங்க. மாக்கு பக்கத்துல ஆ சப்தம் வரட்டும். ஏன்னா அவன் தனக்கு ஆத்மாவாக இருக்கிறான். ஆத்மேஸ்வரः அப்படிங்க. இப்போ ஒரு 3 பேருக்கு 6வது சொல்லி கொடுக்குறேன்.
அப்புறம் நீங்க 5, 6, 2மே எல்லாரும் சேர்த்து பார்க்கலாம். எதில் நிறுத்திருக்கோமோ அதுல இருந்து. நான் எதில் நிறுத்திருக்கோமோ அதுல இருந்து கூப்பிடுங்க. சரி சொன்ன. பாகியலட்சுமிமா அடியே ஐஸ்வர்யம் மகதேவ வால்பமதவ ஐஸ்வர்யம் மகதேவ வால்பமதவ ஐஸ்வர்யம் மகதேவ வால்பமதவ திருஷ்யேன பும்சாம் ஹியத் திருஷ்யேத பும்சாம் ஹியத் திருஷ்யேன பும்சாம் ஹியத் தல்லக்ஷ்மியா சமுதீக்ஷண தவயதः தல்லக்ஷ்மியா சமுதீக்ஷணாத் தவயதः தல்லக்ஷ்மியா சமுதீக்ஷணாத் தவயதः சார்வத்ரிகம் வர்த்ததே சார்வத்ரிகம் வர்த்ததே சார்வத்ரிகம் வர்த்ததே தேனைதேன விஸ்மயேமஹி तेनैतेन न विस्मयेमहि तेनैतेन न विस्मयेमहि ஜகநாதோபி நாராயணः जगन्नाथोऽपि नारायणः जगन्नाथोऽपि नारायणः वन्यं मन्यत ईशना तव यतः धन्यं मन्यत ईक्षणा तव यतः धन्यं मन्यत ईक्षणा तव यतः स्वात्मान आत्मेश्वरः स्वात्मान आत्मेश्वरः स्वात्मान आत्मेश्वरः वरीय सेविकला ऐश्वर्यं महदेव वाल्पतवा दृश्यते पुंसां ह्यत् ऐश्वर्यं महदेव वाल्पमतवा दृश्येत पुंसां ह्यत् ऐश्वर्यं महदेव वाल्पमतवा दृश्येत पुंसां ह्यत् लक्ष्म्या समुतीक्षण गुण तव यतः सार्वत्रिकं वर्तते तल्लक्ष्म्या समुदीक्षणात् तव यतः सार्वत्रिकं वर्तते तल्लक्ष्म्या समुदीक्षणात् तव यतः सार्वत्रिकं वर्तते तेनैतेन तविस्मयोनियेमहि जगन्नाथोऽपि नारायणः तेनैतेन न विस्मयेमहि जगन्नाथोऽपि नारायणः तेनैतेन न विस्मयेमहि जगन्नाथोऽपि नारायणः पुण्यं मन्यते ईशना तव यतः स्वात्मान आत्मेश्वरः धन्यं मन्यत ईक्षणात् तव यतः स्वात्मान आत्मेश्वरः धन्यं मन्यत ईक्षणात् तव यतः स्वात्मानम् आत्मेश्वरः चोदियानभि दुष्टबुद्धिरभि निस्नेहोऽप्यनिहोपिते कीर्तिं देवि लिहन्नहं न च बिभेमि अज्ञो न जिह्रेमि च दुष्येत् साधु न तावता न हि शुना लीढापि भागीरथी दुष्येच्छ्वापि न लज्जते न च बिभेति आर्तिस्तु साम्येच्छुनः ऐश्वर्यं महदेव वाल्पमतवा दृश्येत पुंसां हि यत् तल्लक्ष्म्या समुदीक्षणात् तव यतः सार्वत्रिकं वर्तते तेनैतेन न विस्मयेमहि जगन्नाथोऽपि नारायणः धन्यं मन्यत ईक्षणात् तव यतः स्वात्मानम् आत्मेश्वरः பாமாபரதன்மா अडे மாறாவது ஐஸ்வர்யம் மகதேவ வால்பமதவா ऐश्वर्यं महदेव वाल्पमदवा ऐश्वर्यं महदेव वाल्पमदवा दृश्येन पुंसां ह्यत् दृश्येद पुंसां हि यद् दृश्येद पुंसां हि यद् लक्ष्म्या समुदीक्षणा तव यतः तल्लक्ष्म्या समुदीक्षणात् तव यतः तल्लक्ष्म्या समुदीक्षणात् तव यतः सार्वत्रिकं वर्तते सार्वत्रिकं वर्तते सार्वत्रिकं वर्तते तेनैतेन न विस्मयेमहि तेनैदेन न विस्मयेमहि तेनैदेन न विस्मयेमहि जगन्नाथोऽपि नारायणः
जगन्नाथोऽपि नारायणः जगन्नाथोऽपि नारायणः धन्यं मन्यत ईशना तव यतः धन्यं मन्यद ईशना तव यतः धन्यं मन्यद ईशना तव यतः सात्मान आत्मेश्वरः स्वात्मान आत्मेश्वरः स्वात्मान आत्मेश्वरः இப்ப வரிய செவிக்கலாமா? ஐஸ்வர்யம் மகதேவ வால்பமதவா திருஷ்யேன பும்சாம் ஹியத் ऐश्वर्यं महदेव वाल्पमदवा दृश्येद पुंसां हियते ऐश्वर्यं महदेव वाल्पमदवा दृश्येद पुंसां हियते तल्लक्ष्म्या समुदीक्षण तव यतः सार्वत्रिकं वर्तते तल्लक्ष्म्या समुदीक्षणात्तव यतः सार्वत्रिकं वर्तते तल्लक्ष्म्या समुदीक्षणात्तव यतः सार्वत्रिकं वर्तते तेनैध्येन न विस्मयेमहि जगन्नाथोऽपि नारायणः तेनैतेन न विस्मयेमहि जगन्नाथोऽपि नारायणः तेनैतेन न विस्मयेमहि जगन्नाथोऽपि नारायणः पुण्यं मन्यते ईशनः तव यतः स्वात्मान आत्मेश्वरः धन्यं मन्यद ईशना तव यतः स्वात्मान आत्मेश्वरः धन्यं मन्यद ईशना तव यतः स्वात्मान आत्मेश्वरः अञ्जे आर्षन् चोदीयानभि दुष्टबुद्धिरभि निस्नेहोऽप्यनीहोऽभि ते कीर्तिं देवि लिखन्नहं न च बिभेमि अज्ञो न जिघ्रेमि च दुष्येत् साधु न धावता न हि सुना लीडाभिभागीरथी दुष्येत् स्वाभि न लज्जते न स बिभेति आर्दिस्तु साम्येच्छुनः ऐश्वर्यं महदेव वाल्पमदवा दृश्येद पुंसां हियते तल्लक्ष्म्या समुदीक्षणा तव यतः सार्वत्रिकं वर्तते तेनैतेन न विस्मयेमहि जगन्नाथोऽपि नारायणः धन्यं मन्यद ईशना तव यतः स्वात्मान आत्मेश्वरः सरस्वती अम्मा सेविकलामा? सरस्वती अम्मा, सरस्वती अम्मा, सरस्वती आनंदकुमार अम्मा सेविக்கலாம் சாமி सेविக்கலாம் ऐश्वर्यं महदेव वाल्पमतवा ஐஸ்வர்யமா மகதேவ வால்ப மதவா ஐஸ்வர்ய மகதேவ வால்ப மதவா वाल्पमतवा வால்ப மதவா दृश्येन पुंसां हि यत् திருஷ்யேத பும்சாம் ஹி யத் திருஷ்யேத பும்சாம் ஹி யத் मुझे ऐश्वर्यं महदेव वाल्पमतवा दृश्येन पुंसां हि यत् ஐஸ்வர்ய மகதேவ வால்ப மதவா திருஷ்யேத பும்சாம் ஹி யத் ஐஸ்வர்ய மகதேவ வால்ப மதவா திருஷ்யேத பூஸ்வம் पुंसां हि यत् பும்சாம் ஹி யத் திருஷ்யேத பும்சாம் ஹி तल्लक्ष्म्या समुदीक्षणा तव यतः தல்லக்ஷ்மியா சமுதீசனாத் तव यतः தல்லக்ஷ்மியா समुदीक्षणा तव यतः தல்லக்ஷ்மியா சமுதீசனத்வதயः समुदीक्षणात् निडिल गवनिंग तल्लक्ष्म्या समुदीक्षणात् तव यतः தல்லக்ஷ்மியா சமுதீச்சனதயவய समुदीक्षणात् तव यतः उट्टुकोसे சமுதீச்சன தவயதः சமுதீச்சன தவயதः सार्वत्रिकं वर्तते
सार्वत्रिकं वर्तते सार्वत्रिकं वर्तते सार्वत्रिकं रि सार्वत्रिकं वर्तते सार्वत्रिकं वर्तते सार्वत्रिकं वर्तते ரெண்டாவது மெதுவா சேர்க்க தர்லக்ஷ்மியா சமுதீக்ஷணாத் தவயதः சார்வத்ரிகம் வர்த்ததே धनलक्ष्म्यः समुदीचनात्मतयः सार्वत्रिकं वर्तते தேனே தேனைவ தேன ந விஸ்மயேமஹி ஜகத் விஸ்வம் அது வரைக்கும் तेनैतेन न विस्मयो मही விஸ்மயேமஹி विस्मये मही तेनैतेन विस्मयमहि ஜகநாதோபி நாராயணः जगन्नारायणदोऽपि नारायणः ஜகநாதோபி நாராயணः जगन्नाथोऽपि नारायणः जगन्नाथोऽपि नारायणः धन्यं मन्यत ईशना दवयतः धन्यं मन्यदा ईशानत्तवदयः ईशानात्तवयदः धन्यं मन्यदा ईशानात्तवयदः स्वात्मान आत्मेश्वरः स्वात्मान आत्मेश्वरः स्वात्मान आत्मेश्वरः धन्यं मन्यत ईशना दवयतः स्वात्मानमात्मेश्वरः धन्यमन्यदा ईशानात्तवयदः ईशनात् ईशनात्तवयदः धन्यं मन्यदा ईशनात्तवयदः स्वात्मानात्मेश्वरः स्वात्मान आत्मेश्वरः स्वात्मान आत्मेश्वरः இப்ப உங்களுக்கு ஒரு அளவு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் எல்லாரும் சேவிக்கிறப்படியே சேவிங்க. அப்புறம் நான் திருப்பி கூப்பிடுறேன். அப்ப ஒரு தடவை நீங்க முழுசும் சேவிச்சு பாருங்க. சரியாம்மா? சரி, நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திருப்பி கூப்பிடுறேன். நம்ம இன்னொரு கூப்பிடுறேன். பானுமதிமா அடியன்மா ஐஸ்வர்யம் மகதேவ வால்பமதவ ஐஸ்வர்யம் மகதேவ வால்பமதவ ஐஸ்வர்யம் மகதேவ வால்பமதவ ऋष्येन पुंसां हियत् திருசேத பும்சாம் ஹியத் திருசேத பும்சாம் ஹியத் तल्लक्ष्म्या समतीक्ष्णतवयतः தல்லக்ஷ்மியா சமுதீதஷணாத்வயதः தல்லக்ஷ்மியா சமுதீஷணாத்வதயः सार्वत्रिकं वर्तते சார்வத்ரிகம் வர்த்ததே சார்வத்ரிகம் வர்த்ததே तेनैतेन न विस्मयेमहि जगन् ஏமஹி அது வரைக்கும் தேனை தேனன விஸ்மயே மஹி தேனை தேனன விஸ்மயே மஹி ஜகநாதோபி நாராயணः ஜகநாதோபி நாராயணः ஜகநாதோபி